இன்று நாம் உழைக்க தயாராகிவிட்டால் பணம் தானாக வரும். ஒரு சிம்பிளான ஒரு பிஸ்னஸ், ஒரு 2 பெட்ரூம் ஃப்ளாட், அதில் வீட்டுக்கு தேவையான சோஃபா, சேரு, டிவி மற்றும் தேவையான வசதிகள், ஒரு ஒரு தனி வீடு, அது ஒரு தனி, அதாவது ஃபர்னிஷ்டு ஹவுஸ், ஏர் கண்டிஷன் எல்லாம் இருக்கும். இப்போது அது ஒரு கெஸ்ட் ஹவுஸ். இங்கே யார் வேணாலும் வந்து தங்கலாம். இந்த கெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாடகை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு நாள் வாடகை. அதுக்காக பல பேர் வந்து இந்த மாதிரி தனியாக தங்கிறதுக்கு பல பேர் ரெடியாக இருக்காங்க. அது வந்து உங்களுக்கு எப்படிங்கிறதையும் நான் இப்போ போகும்போது சொல்கிறேன். இந்த கெஸ்ட் ஹவுஸில் வந்து தங்குறதுலவங்க வந்து அந்த வீட்டுக்கு வேண்டி அந்த ஆளை பிடிச்சி கொடுக்கறதுக்கு நிறையா இந்த ட்ராவல் ஏஜென்ட் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் போனால் கும்பலாக நிற்கணும். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு வெளிநாட்டிலேருந்து வரவங்கலாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு இடத்த ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தனிமை, அவங்களோட தனிமை வேணும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, எனக்கு இது மாதிரி எனக்கு கெஸ்ட் ஹவுஸாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு. இதுக்கு பிடிச்சதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ட்ராவல் ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்க. ட்ராவல் ஏஜெண்ட்டே அவங்களே சொல்லுவாங்க இந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட்டில் போட்டு விட்ருவாங்க. இவங்க ஒரு இதில் பாருங்கள் என்னென்னலாம், இதில் வந்து அந்த வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு சமயக்காரர் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கிங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சமயக்காரர் வந்து அவர் வந்து இவருக்கு வேண்டிய உணவெல்லாம் பரிமாறி கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு விருப்பமான மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, அது ஹோட்டலில் தங்குறதை விட இது பெட்டர் இல்லையா? ஸோ அதில் வந்து நீங்கள் கூட பணம் வாங்கிக்கலாம். அடுத்தது, நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க, நல்ல கார் போய்ட்டு வரதுக்கு, அதுக்கு ஒரு டிரைவர் இருக்காங்க அப்படின்னா, அந்த டிரைவருக்கு அதுக்கு வந்து வேண்டிய அளவு பணம் கொடுக்க அவர் தயாராக இருக்கார். நல்ல காரு தனக்குன்னு எப்போவுமே இருக்கும் ஒரு கார் அப்படின்னா அவங்க இன்னும் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த ஒரு அதாவது 5 ஸ்டார் வாழ்க்கையை விட பெட்டர் வாழ்க்கை இது. இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட், அதாவது வந்து 11 மாதம் வாடகை, 11 மாதம் இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டு அதெல்லாம் கிடையாது. அவன் இருக்க போதே 10 நாளோ 15 நாளோ. நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 15,000 போட்டால் கூட அவன் கொடுக்க தயாராகான். என்னென்னா, அவன் ஊரில் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி, நம்ம ஊரில் காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப கம்மி. அதனால் என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி வீடெல்லாம் வாங்க, அந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸில் வந்து தங்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு வேண்டிய வீட்டுக்கு வந்து இன்னொன்று, இந்த வீட்டில் வந்து ஒரு மைக்ரோ ஓவன், ஒரு காஃபி மேக்கர், இதையும் வச்சுட்டிங்கன்னா அவங்க எப்போ வேணாலும், ஏன்னாக்கா சமையல்காரங்க எப்போ பார்த்தா அங்கே தங்க முடியாது. அவங்க வந்து காலையில் வந்து உணவு பண்ணி தருவது, அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் லஞ்சு, நைட்டு டின்னரு. இவங்களும் மோஸ்ட்லி வெளியில் போகிறதுனால அவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டையும் ஈவினிங் வந்து அது ஏன்னு தின்ன போகிறான், 4 ப்ரெட்டு, உள்ளுக்குள்ளே சீஸு, இதெல்லாம் நீங்கள் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அவன் எடுத்து போட்டுப்பான். இதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் சீஸ் ரேட்டு எல்லாம் நீங்கள் எப்படி ஒரு ஹோட்டலில் வந்து அந்த ஒரு ஸ்மால் பார் அப்படின்னு வச்சுருப்பான், உள்ளுக்குள்ளே அதில் எல்லாமே வச்சுருப்பான், கிப்ஸு எழுதும். வெளியில் விலைக்கும் உள்ளுக்குள்ளே அந்த ஹோட்டலுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு விலையும் பார்த்தீங்கன்னா மலைக்கும் மடுவுக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்க, அந்த மாதிரி ஒன்று வைக்கலாம். இதையெல்லாம் பண்ணுங்கள். இந்த ஏஜென்ட்டுகள், இதுக்குன்னே ஏஜென்ட்ஸ்லாம் நிறையா பேர் இருக்காங்க. உங்களோட பிடிச்சி கொடுக்கறதுக்கு மானம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், எல்லாத்துக்கும் மார்க்கம் உண்டு. இந்த இது நாட் ஓன்லி இது வெளிநாடுன்னு நினைக்காதீங்க, இந்தியாவிலேயே பல பேர் வந்து இந்த மாதிரி தனக்குன்னு ஒரு வீடு வேணும், ஒரு கார் வேணும் அப்படின்னு இருக்காங்க. இங்கே பெரிய பெரிய கம்பெனி எம்டியெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அவங்க கம்பெனிக்குன்னு பெரிய வீடெல்லாம் அடித்து வச்சுருப்பாங்க. நீங்கள் அவங்களோட
கம்பெனியில் போய் உங்களோட எக்ஸிக்யூட்டிவ் யாராவது இருந்தால் நீங்கள் வந்து எங்களோட கெஸ்ட் ஹவுஸில் வந்து தங்க சொல்லலாம் சார். நீங்கள் மாதத்துக்கு வந்து ஒரு 10 நாள் நீங்கள் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிங்க, நாங்கள் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி என்றைக்கு வருவாங்கங்கிறத மட்டும் சொல்லிட்டுங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஃபில்அப் ஆகிடும். அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. சமைக்கிறதுக்கும் ஒரு ஆளை போட்டு விட்டீங்க, காரும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல காசு. நீங்கள் நினச்சி பாருங்கள், அவங்க வந்து ஒரு வீடை வாங்கி அதை வச்சு மெயின்டைன் பண்ணி அதுக்கு வந்து ஆளை போட்டு பண்ணுறதை விட நீங்கள் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கீங்க. பெரிய பெரிய கம்பெனியை போய் பார்த்து, சார் இந்த மாதிரிலாம் ஃபெசிலிட்டி இருக்குது, இது மாதிரிலாம் இருக்குது, 2 பெட்ரூம் இது, கார் இருக்குது, தனி கார், டெய்லி வந்து அவங்க வந்து அழைச்சிட்டு போவாங்க வருவாங்க, அவ்வளோதான். என்ன அவங்க நினச்சி பாருங்கள், நல்ல காசு. கான்ட்ராக்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது மாதிரி நீங்கள் 4-5 கம்பெனி இல்லை 10 கம்பெனி கூட பார்க்கலாம். இப்போ வேறு பாம்பேலேருந்து வரவங்க நேராக வருவாங்க, ஃப்ளைட்டை பிடிச்சிங்கன்னா உங்கள் டிரைவர் போய் அழைச்சிட்டு வந்துடுவார். அவர் வந்து நேராக இதுக்கு அழைச்சிட்டு வந்துடுவார் வீட்டுக்கு. இவரை பாட்டு நிம்மதியாக ஏசி போட்டுங்க. ஆனால் ஒன்று பார்த்தீங்க, எலக்ட்ரிக்கல் பேக்கப்லாம் இருக்கணும். பவர் கட் ஆகிடுச்சு சார், அதனால் பவர் இல்லைங்கிறதுலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் ஒரு தனியாக ஜென்செட் வச்சு உங்களுக்கு வர்ற மாதிரி பண்ணிக்கணும். நீங்கள் பவர் கட் ஆச்சுன்னா அவன் கவலைப்படக்கூடாது, அவன் பாட்டு நிம்மதியாக தூங்கணும். இதையெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபா ரொம்ப ரொம்ப குறைந்தபட்ச பணத்தை சொல்கிறேன். ஈஸியாக 2 பெட்ரூமுக்கு 1 லட்சம் ரூபா நீங்கள் சம்பாதிச்சிட்டு போயிடலாம். இதை தவிர வந்து நீங்கள் டாக்ஸிக்கு தனியாக வாங்கிடலாம். இதை தவிர சமையலுக்கு வந்து போட்டதுக்கு ஒரு தனியாக பணம் வாங்கிடலாம். இதையெல்லாம் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஹோட்டலில் சில பேர் தங்க மாட்டாங்க, அவங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் தான் பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட ப்ரையாரிட்டி வந்து எதுன்னா ப்ரைவசி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அவங்க கம்பெனியோட சீக்ரெட்டு எல்லாமே வெளியில் இருந்தால் 4 பேர் வருவாங்க போவாங்க பார்ப்பாங்க. இதை மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் எடுத்து அவங்க பார்க்கவே மாட்டாங்க. இது மாதிரி நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்கள். சம்பாதிக்கணும் மனசு வச்சுட்டா சம்பாதிக்க முடியும். உழைக்க தயாராகிட்டா சம்பாதிக்க முடியும். முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டா சம்பாதிக்க முடியும். நான் செய்வேன் என்று உங்கள் மீது உங்கள் நம்பிக்கை உண்டானால் சம்பாதிக்க முடியும். ரொம்ப சிம்பிள். எப்படிலாம் உலகம் மாறிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். ஹோட்டலில் தங்காதவனாக இருந்த போய் அப்புறம் ஹோட்டலில் தங்குறது டீசென்ட்டுன்னு நினச்சி போய் இப்போ கெஸ்ட் ஹவுஸுக்கு போயாச்சு. வாழ்க வளமுடன். எந்த எண்ணங்கள் வந்தாலும் எழுதுங்கள், எழுதியதை செயலாற்றுங்கள், ஒரு ரெக்கார்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ரெக்கார்ட் பண்ணுங்கள். அதாவது பேப்பரில் எழுதுங்க, இல்லைன்னா உங்கள் மொபைலில் உங்களுக்கு நீங்களே வாட்ஸ்அப் கொடுத்தீங்க. எல்லாம் ஞாபகம் இருக்கும். வெற்றி அடைவீர்கள். மீண்டும் சந்திப்போம்.